guys, welcome back. எனக்கு நம்ம ராகேஷ் சென்னை 2.0 சேனல்ல இருந்து ஒரு வீடியோ, யூத் மூவி ஆக்ட்ரஸஸ் வெர்சஸ் ஜொல்லு பாய்ஸ் ட்ரால். என்னடா அது, யூத் மூவி படத்தில் 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ யூத் மூவியில் நடித்ததை பற்றி, யூத் மூவியை பற்றி எதுவும் பேசுவாரன்னா கேட்டால் இல்லை, யூத் மூவி நடிகைகளும் வெர்சஸ் ஜொல்லு பாய்ஸா. என்ன ஜொல்லு பாய்ஸ் என்ன? அதான் சொன்னேன்ல, இப்போ எல்லாம் வந்து முதல்லாம் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு கனவு கண்ணி இருக்கும். இப்போ எல்லாம் போன வீக் ஒரு கனவு கண்ணி, இந்த வீக் ஒரு கனவு கண்ணி, அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க 3 பேரும் இப்போ கரண்ட் கனவு கண்ணிகள் போல இருக்கு. அவங்க பேரே எனக்கு தெரியாதுங்க. எனக்கு அதில் ஒருத்தங்களை மட்டும் தான் தெரியும். அந்த நீலோத்தி பாட்டில் வந்தாங்களே சிறைப்பட ஹீரோயின், அவங்கள மட்டும்தான் தெரியும். என்ன ஏதுங்கிறத போய் பார்த்துடலாம். இது ஒரு 13 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். சோஷியல் மீடியா பக்கம் போனாவே சோனல் 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 அப்படின்னு ஒரு பொண்ணோட வீடியோவே வந்துட்டு சோனலா? காதோரமா அவ தாண்டா அவன் வாழ்க்கை, அவளை விட்டுறாதடான்னு யாரோ சொல்ற மாதிரி கேட்டுச்சு. எதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் நமக்கு இந்த பொண்ணு மூஞ்சியே காமிச்சிட்டு இருக்குது அப்படின்னு புரியாம பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் நான் இந்த யூத் அப்படின்ற படத்தை பார்க்கவே இல்லை. ஹீரோ கென்னு அப்படின்றது தெரியும், ஹீரோயின் யாருன்னு தெரியாது, அந்த படத்துல யார் நடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தனியா ஒரு ரீல பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு படத்துல நடிச்ச ஒன் ஆஃப் த சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்னு. இது ஏடா எதை? இந்த அம்பா எங்கடா? உனக்கு தெரியல, நான் அவளை பார்த்துட்டேன்டா. யாரு? இவங்களால படத்துல பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும் போல இருக்கே. சரி படத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை போய் இந்த படத்தை பார்த்தேங்க. சும்மா சொல்லக்கூடாது, காமெடியா ஜாலியா நல்லா இருந்துச்சு. அதுலயும் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட டைரக்டரே இந்த பையன் தானா. 25 வயசுல ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அதை சக்சஸ் ஆக்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில நம்ம கென்னு பண்றா அப்படி அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எல்லாரும் நிறுத்துங்க. நீங்க எல்லாரும் என்ன புகழ்றீங்க? இந்த புகழ்ச்சி பாராட்டெல்லாம் ஒரு உன்னதமான மனிதருக்கு தான் போய் சேரும். 6-8 கோடி மட்டுமே பட்ஜெட்டா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த யூத். ஆனா இப்ப ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 11 நாள் தான் இருக்கு. ஆனா கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? 50 கோடியா. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அது மட்டும் இல்லாம தெலுங்குல ரீ ரெக்கார்ட் பண்ணி 4 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அங்கேயுமே நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் நல்லா இருக்கா? அந்த கதை அவ்வளவு இம்ப்ரெசிவா இருக்கா? இல்ல அந்த முட்டை கலக்கின்னு ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டை பாக்குறதுக்காகவே படத்துக்கு போறாங்களா? ஒவ்வொருத்தரும் உயிரோட இருக்கும் போதே இந்த மியூசிக்கை கேட்கணுன்றதுக்காக செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப சொல்றேன், இதுவாடா கேவலமான மியூசிக் சார், என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் சார். இல்ல என்னோட டைரக்ஷன் சூப்பரா இருக்கா அப்படின்னு பல பேர் பலவிதமா கேட்டாலும் எனக்கு எக்ஸாக்டான ரீசன் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும், இந்த படத்தோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம் மொத்தம் 4 பொண்ணுங்க. அதுல நம்பர் 1 பிரியான்ஷி யாதவ், படத்துல சோனலா நடிச்சவங்க. நான் 3 நினைச்சேன். சரவணா, இந்த மாதிரி பொண்ணை தாண்டா உனக்கு கட்டி வைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குடா. நம்பர் 2 பிரேஷிகா அப்படின்ற பேர்ல நடிச்ச மீனாட்சி தினேஷ். அடடா ஒரு தேவதை வந்து போகுதே இந்த வழி, புதிதா இவள் தேகத்தை யார் நெய்த. நம்பர் 3 நீங்களாம் வேணும்னே இந்த வீடியோ போய் எடுப்பீங்களோ? எதர்ச்சியா அந்த நமக்கே தெரியாம அந்த கேப்சர் பண்ணி போடுறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இது அவங்க ரெக்கார்ட் பண்றது தெரியாத மாதிரி நீங்க பண்ணி தெரிஞ்சே போடுறீங்களோ? கன்ஃபியூஷனா இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அந்த தோடை எடுத்து நான் யோசிக்கிறேன், யார்கிட்ட பேசுற? என்னடா இது கேமராமேன் கிட்டயா? அனிஷ்மா என்கின்ற கனகா என்கின்ற கனகவள்ளி. 3 படத்துல தனுஷ் இப்படி பண்ணாருல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மச்சான் மாட்டிக்கிறா. ஏண்டா என்ன வைக்காம முடிய சீக்கு குடிக்க வச்சுக்கிட்டு மாட்டிக்கிறா. சூப்பரா இருந்ததுப்பா. வெயிட் பண்ணுங்க, லிஸ்ட் இன்னும் முடியல. நம்பர் 4 சாய் நவ்யா என்கின்ற சோனி டேஃபடில். எனக்கு லவ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு வேணும். சோனி டேஃபடில் காட்டணும். ஆண்டவா, நீ உண்மையிலே கிரேட்டியா. ஒரு மாசம் கழிச்சு காட்டுனேன், ஆனா அடுத்த செகண்டே காட்டிட்டேன். கடைசியா ஒருத்தங்க இருக்காங்க, அது யார் தெரியுமா? நம்பர் 5 அபிசன் அப்படிங்கிற பிரவீனோட ஃப்ரெண்ட் குணா. நீங்க என்ன பண்ணுவேன் பெருமானே?
தானே என்னமா பண்ணுதே வெக்கமா ஓ இவர் இப்படி நம்ம சின்ன கிண்ண தம்புலா பொறுக்கி எடுத்து போட்டிருக்காரு உள்ள. இத பார்த்த பசங்களும் பொண்ணுங்களும் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு அவ்வளவு பிடிக்கும் மச்சான், எனக்கு இவ்வளவுதான் பிடிக்கும், அது யாழ்ரா அப்படின்னு பசங்க ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டாலும் பொண்ணுங்கெல்லாம் இந்த அபிஷன் அப்படின்ற பையனுக்கு அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் இல்லடி அப்படின்னு அந்த பையன் மேலேயும் ஒரு கண்ணு. நல்ல வாழ்வுதாயா உனக்கு, குஷியான வாழ்க்கையா. ஆனா என்னையா பண்ணா அந்த கென்னு? அந்த பையனுக்கு யாரும் வண்டி விட மாட்டீங்களே. நல்லா நடிச்சிருக்குது அந்த பையன். ஆனா அந்த பையனோட திறமை, ஆக்டிங், டைரக்டிங் ஸ்கில் எல்லாம் மதிச்சு யாரும் நூல் விடல. இதுல இருந்து என்ன தெரியுது? அழகுக்கு தான் நம்ம மக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வெள்ளையா இருக்கணும், மத்த ஸ்டேட் பொண்ணா இருக்கணும், கியூட்டா இருக்கணும், இப்படின்னு இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா அதே படத்துல ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க, கரேன் வின்சென்ட் அப்படின்னு சொல்லி, பிரேஷிகாவோட ஃப்ரெண்டா வந்திருப்பாங்க, அனுகிரஹா அப்படின்ற பேர்ல. ஆனா அவங்களுக்கும் பெருசா யாரும் நூல் விட்டு பார்க்கல. Guys, Macha Padam, I only acted in youth, guys. Anugraha, yeah, everyone gonna recognize me. Hey, hi, I only acted in youth, yeah. யாரும் பார்க்கல. இதுதான் எரிச்சல் வருது. சரி, இத பத்தி டீடைலா பேசுவோம். இந்த படத்தை நம்ம ரிவ்யூ பண்ணல. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க இந்த படத்தை. ஒரு 11வது படிக்கிற பையன் எத்தனையோ பொண்ணுங்க பின்னாடி சுத்துறான். அண்ட் சின்ன வயசுல நம்ம சொன்ன மாதிரி என்ன பார்த்து வழியுதுடா, என் பின்னாடியே சுத்துதுடா அப்படின்னு வண்டியா பெருமை பீத்திக்கிற ஒரு பயப்புல. அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு ஒர்க் அவுட் ஆகுது. அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட காம்படிஷன் வெளியே. சோ இவங்க ரெண்டு பேர் லவ் புட்டுக்கிட்டா மட்டும்தான் அந்த பொண்ணை லவ் பண்ற இன்னொரு பையனுக்கு கிளியர் ஆகும். அதை கிளியர் பண்ணி விடுறதுக்கு இன்னொரு பேர் வருது. இந்த மாதிரி லவ்வுக்குள்ள லவ்னு சொல்லிட்டு படம் பூரா லவ். Magic moment first sight love. Nice figure, exciting. Maybe tomorrow love. கடைசியா இந்த பையன் யாரு கூட சேர்றாரு, இல்ல சேர்றாரா இல்லையா, என்னதான் பண்றாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரியான படங்கள் ஏகப்பட்டது ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஆனா நம்ம என்ன உஷாருப்பா, கரண்ட் ட்ரெண்ட்ல எப்படி இருக்கணுமோ, எந்த மாதிரி படம் எடுத்தா ஓடுமோ அதெல்லாம் புரிஞ்சு பர்ஃபெக்ட்டா எடுத்திருக்காரு. என்ன ஞானம், இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு. அதுல நம்பர் 1 இந்த படத்தோட டெம்ப்ளேட். ஆரம்பத்துல ஃபன், லவ் அப்படின்னு ஜாலியா சுத்திட்டு ப்ரீ கிளைமேக்ஸ்ல எமோஷனலா கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு சோஷியல் மெசேஜ், இப்படி முடிச்சா இந்த படம் ஹிட் அப்படின்றது தலைவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சோ இத மைண்ட்ல வச்சு படம் எடுத்திருக்காரு. அது இந்த படத்தோட சக்சஸ்க்கு ஒன் ஆஃப் த முக்கிய காரணம். நம்பர் 2 படத்தோட டெம்ப்ளேட் மட்டும் வச்சு படம் ஓடாது, கதையும் வேணும்ல. அப்படியே கதை இல்லனாலும் ஒரு எமோஷனல் சீன் வச்சு அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா அம்மா சென்டிமெண்ட்டை வச்சாரு. அது இந்த படத்தோட சக்சஸ்க்கு செகண்ட் ரீசன். ஆஸ் எ பேரண்டா நான் லாஸ்ட் half an hour அழுதுட்டு, ஏன்னா நம்மளோட ஃபீலிங்ஸ்ல வந்து ரியலா அப்படியே காமிச்சிருக்காங்க. பசங்க வந்து என்ஜாய் பண்ணட்டும், பட் அவங்க வந்து படிச்சு அவங்க ஃபியூச்சரா பாத்துக்கணும். பேரண்ட்ஸோட ஃபீலிங்ஸை கரெக்டா காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் half an hour ஃபுல் இன்னும் எனக்கு அந்த அழுக போகல, ரியலா இருக்கு, சூப்பர். டெம்ப்ளேட் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. நம்பர் 3 இப்போ யாராவது புதுசா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரீங்க அப்படின்னா இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் ஆகலாம் சக்சஸ் டைரக்டர். அது என்னன்னு கேக்குறீங்களா? அதான் கேஸ்டிங் தான் படத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதுலயும் படத்துல ஹீரோயினே இல்லனாலும் பரவாயில்ல, ஆனா சப்போர்ட்டிங் ரோல்ல வர்ற ஆன்ட்டியா இருந்தாலும் சரி, அழகா இருந்தா மட்டும் போதும். அதை பாக்குறதுக்கே ஒரு கேங் இருக்கு. லேடிஸானே தெரியல, பயமா அழகானடா இருக்கு. இப்ப இந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்துல சொன்ன தெரியுமா, ஒரு 4 பொண்ணுங்க, அதுல எல்லாருமே பாக்குறதுக்கு ஹீரோயின் மாதிரியே இருப்பாங்க. இத பாக்குறதா இல்ல அத பாக்குறதா, ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கே அப்படி நமக்குள்ளேயே கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். அந்த அளவுக்கு பார்த்து பொறுக்கி போட்டு வந்திருப்பாரு நம்ம கென். அதுதான் இந்த படத்தோட சக்சஸ்க்கு ரொம்ப 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 முக்கியமான காரணம். கார்னர் பீஸா இருக்கறானே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்கானே. இங்கதான் ஒரு டவுட் எனக்கு வருது. இவ்வளவு சொன்ன நம்ம கென்னு ஒரு இன்டர்வியூல ஒன்னு சொல்லியிருப்பாரு. பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் இந்த வித் லவ் டைரக்டர் இருக்காரு அபிஷன், இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் எங்களோட நடிக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இவங்க 3 பேருமே ரீசெண்டா நடிச்ச படம் எல்லாமே ஹிட். அதுலயும் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாமே தமிழுக்கு புதுமுகங்கள் அண்ட் அவங்க எல்லாருமே பாக்குறதுக்கும் நல்லா இருப்பாங்க. ஆனா இன்டர்வியூல சொல்றப்ப மட்டும் எந்த ஹீரோயின்ஸும் ஒத்துக்கலன்றாங்க. எஸ்பெஷலி இந்த படத்துல சப்போர்ட்டிங் ரோல் பண்ற பொண்ண கூட ஹீரோயின் லெவலுக்கு பார்த்து எடுத்து போட்டிருக்காரு. இதுல யாரு நம்புறதுனே தெரியல. தாசனா வசமா மாட்டிக்கிட்டான். இப்போ என்னடி பண்ண போறா? அவ அடிப்பாண்டி. அவ அடிப்பாளா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூமுடா. அவ அடிப்பா. அவ கதைய முடிப்பா. அவ அடிப்பா. அவ கதைய முடிப்பா. அடி 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 அடி. என்னது அடி படத்துல ஒரு பாட்டு ஏதாவது? அடி 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 அடி. நம்பர் 4 வெரி 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 சிம்பிள். மணி 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 மணி
அதேதான். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன 4 காரணங்களை கரெக்டா வச்சு அதோட இந்த மார்க்கெட்டிங் பிஆர்லாம் நீங்க சேர்த்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கொஞ்சம் துட்டு செலவாகும். ஆனா போட்ட காசை எடுத்துடலாம், கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களே, அவங்க பாத்துப்பாங்க. எஸ்பெஷலி நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களெல்லாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்கப்பா. அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா ஒண்ணுமே இல்லாத அட்டு மர்மர் அப்படின்ற படத்தை இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எனக்கே இது பாஸ் பண்ணி இதை எக்ஸாம்பிளா சொல்லுவோம்னு தான் வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்க சார் இந்த படத்துக்கு. படத்தை பார்த்தங்க, இது வரைக்கும் ஹாலிவுட்ல கூட இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்தது இல்லைங்க அப்படின்னு வண்டியா கதை விட்டு கிட்டத்தட்ட தியேட்டர்ல 25 நாள் ஓட வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹாரர் மூவி வந்திருக்கு, போலாமா? இந்த மூவில ஹைலைட்டே அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தாங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. 50 நான் ரொம்ப தைரியமானவன், பேய் படத்தை பார்த்தா பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து நானே என்ன ஏமாத்திட்டு வந்திருக்கேன். மர்மர் அப்படிங்கிற ஒரு பேய் படத்தை பார்த்துட்டு அரண்டு போயிட்டேன். 50 பேய நம்ம பக்கத்துல இருந்து உணர்ற மாதிரியே இருந்துச்சு. 50 அட பிரெக்னன்ட் லேடி ஃப்ராட் பேஷண்ட்ஸ் யாருமே இந்த படத்தை பாத்துறாதீங்கப்பா. அப்படி என்ன படத்தை பார்க்க வந்தேன்னு கேக்குறீங்க? மர்மர். இந்த படமும் நல்லாவே இருக்கு, அப்ப சொல்லவா வேணும்? படம் பார்த்துட்டு இப்பயே ஆள்கிட்ட சொல்லி பிரேக்கப் பண்ண போறேன். என்னாச்சு? புடிங்க ஒரு மாதிரி இதுவாகுது, மனசு கஷ்டமாகுது. அப்பா அம்மா ஏமாத்துறோம்னு தோணுது. ஸ்கூல்ல எல்லாம் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க, அது ஏன் பண்ணணும் இப்பதானா தோணுது. எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? 300 அபோனா? போய் 3 ஃபெயில். 300 அப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நான் டீசென்ட்டானா 300 அப்போ அதான் எடுத்தீங்களே 300 ஒரு பெரிய ஏன் காலேஜ் லைஃப் ஸ்பாயில் பண்ண விரும்புறோம்ட்டு. அதனால பிரேக்கப் பண்ணி காலேஜ் லைஃப்ல என்ன பண்ண போறீங்க? நல்லா படிச்சு என்ன அரியர் மாட்டேங்குது. எல்லாம் என்ன ஆக போறீங்க படிச்சு? இன்ஜினியரா? போட்டு கொடுத்துட்டே இருக்கா சார். கஷ்டமான குரூப்பா எடுத்து படிக்க சொல்றாங்க, எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாது. மனசுக்கு பிடிச்ச குரூப்பா எடுத்து படிங்க, வீட்ல சொல்றாங்கன்னா எடுத்து படிக்காதீங்க. அப்புறம் என்ன மாதிரி தான் அரியர் ரெஸ்ட் சுத்தி இருப்பீங்க. A few minutes later 80 மார்க் நீ இப்போ வரைக்கும் நான் நம்ப வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தலைவர் மாதிரி எங்க ரூட்டை பார்த்துட்டு நாங்க போயிடுவோம். தலைவரே அவரு தானே, அவரை மாதிரியே நாங்களும் அப்படியே தட்டி விட்டு அவரே 2 பொண்டாட்டி வச்சுக்கிறாரு. அவனை தட்டி விடுங்க சார். உங்களையும் டேமேஜ் பண்ணு, நான் இவ தளபதியை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கேன். யாருப்பா நீ? நான் கூட அந்த படத்தை பார்த்து வெளியே வந்த உடனே அம்மா அப்பாவை ஏமாத்துறமோன்னு ஒரு மாதிரியா இருக்கு, லவ்வை பிரேக்கப் பண்ண போறேன் அப்படி இப்படி நல்லா பேசினேன். டக்குன்னு எங்க தலைவர் மாதிரி ஆக போறேன்ட்டு அப்படி அந்த ரூட்டுக்கு போயிட்டேன். வச்சுப்போம் ப்ரோ. இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துனேன். உங்க அப்பா க்ளோஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒண்ணே வேணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்துல ஒரே ஒரு பாட்டு நச்சுன்னு ஒரு ஹூக் ஸ்டெப் போட. அந்த பாட்டு படத்துல இருந்தா மட்டும் போதாது, அந்த பாட்டுல வர்ற பிஜிஎம் த்ரூ அவுட் த மூவி அப்படியே பேக்ரவுண்ட்ல வந்துகிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம சாய் அபியங்கர் எடுத்துக்கங்களேன். டூடுன்ற படத்துல இந்த ஊரும் பிளட் பாட்டை வச்சுட்டு படத்தோட ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஓட்டினாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க, நீங்க 5 கோடி பட்ஜெட்ல எடுத்தாலும் சரி, 50 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல எடுத்தாலும் சரி, படம் சூப்பர் டூப்பர் ஹிட். டைட்டானிக் ரேஞ்சில ஒரு கதை வச்சிருக்கேன்னா, தாய் கிழவி தண்ணியில செயினை போட்டுச்சுல, அதை கண்டுபிடிக்கிற இந்தியா ஆபீஸ்ல நீங்க தானே கதையில. சரி, ஃபைனலி கமிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த படம் பார்த்து முடிச்சிட்டு வெளில வந்த நம்ம பசங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் தேடுறது என்ன தெரியுமா? அந்த படத்துல நடிச்ச பொண்ணுங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி. அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஃபாலோன்னு கொடுத்து அவங்களோட ரீல்ஸ் எல்லாம் வரிசையா பார்க்க, எங்கேயோ ஒரு மூலையில நாட்டு நடப்பு என்ன போயிட்டு இருக்கு, இல்ல எங்க குண்டு போட்டாங்க, பெட்ரோல் எல்பிஜி கேஸ் எல்லாம் பத்தி என்ன பேசிக்கிறாங்க மக்கள் இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு பார்க்க வந்தாலும் அதெல்லாம் உனக்கு இருக்கு. இங்க பாத்தியா இந்த பொண்ணை பாரு, நல்லா இருக்கா அப்படின்னு சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு மார்க் மாமா. ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னாலதான் இங்க பாதி பிரச்சனை. பட் இந்த படத்துல நடிச்ச பொண்ணுங்கள்ல எந்த பொண்ணு பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயின் பிரேஷிகாவும் இல்ல, கிளைமேக்ஸ்ல வர அனிஷ்மாவும் இல்ல, பட் கிட்டத்தட்ட ஒரு வில்லி ரோல் பிளே பண்ணாங்க பாத்தீங்களா சோனல். அவங்க தான் நம்ம பசங்க மனசுக்குள்ள இப்ப பட்டாம்பூச்சியா பறந்துட்டு இருக்காங்க. இல்லையா? இந்த மாதிரி பொண்ணுன்னு தான்டா சொன்னேன், இந்த பொண்ணுன்னு சொல்லடா. இதை விட அழகான பொண்ணை வேற எங்க போய் தேடுவேன்? இந்த படம் ரிலீஸ் ஆக போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு வெறும் 200 ஃபாலோவர்ஸ் தான் இன்ஸ்டாகிராம்ல. ஆனா இப்போ கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ். பொண்ணு அழகா இருந்தா
காதலிக்கலாம் போல் இருக்கே. அதெல்லாம் சரி, மனசாட்சி தொட்டு சொல்லு, உனக்கு இந்த படத்துல யாருமே பிடிக்கலையா? எந்த பொண்ணையுமே நீ ரசிச்சு பார்க்கல, பேருக்கு தான் பார்த்த, இதை நாங்க நம்பணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் ஆம்பளை தானுங்க, எனக்கு இருக்கிறது ஒரு சின்ன மனசு தானே. அப்படி இருக்கிறப்ப நான் மட்டும் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? எனக்கு பிடிச்சது எந்த பொண்ணுன்னு கேக்குறீங்களா? சொல்றேன், அது யாருன்னா என்னோட அம்மா. சீச்சி, ஏங்க எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பாவே யோசிக்கிறீங்க? அம்மா ரோல்ல ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அவங்க அம்மா மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபெல்லோஸ் பா நம்ம பசங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. சரி, இது எப்படியோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது புதுமுக டைரக்டர்ஸ் இல்ல ஹீரோஸ்ல இண்டஸ்ட்ரிக்குள்ள வரீங்க அப்படின்னா, நான் சொன்ன அந்த 6-7 ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் ஆகலாம். அடுத்த பிரதீப் ரங்கநாதன், சாரி கென், இல்ல அபிஷன். மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க. சரி, இவங்கள யாரோ ஒருத்தர ஆகலாம். அது மட்டும் கிடையாது, அடுத்த படத்துல நமக்கு என்ன பாருங்க, 10 கோடி சம்பளம் கொடுத்தாதான் நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிப்பாரு. ஏன்னா இப்ப வரைக்கும் வெறும் 3 படம் மட்டுமே ரிலீஸ் ஆன நிலையில் 2025 எண்டுல நம்ம பிரதீப் ரங்கநாதன் 50 கோடி சம்பளமா கேட்டிருக்காரு ஒரு படத்துக்கு. அவர் பாதையில் நம்ம கென்னும் அபிஷனும் சந்தோஷமா இருந்தா சந்தோஷம். நல்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, டைரக்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். அதை பாக்குற ஆடியன்ஸ் நாங்களும் சந்தோஷமா இருந்துட்டு போறோம். ஃபைனலி வாழ்க சோனல், வளர்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி பல வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சோனல்ல அடுத்த வீடியோல மீட் பண்றோம். அதுவரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் வந்ததுதான் வந்தது. இந்த பாட்டை போட்டு அதை எடுத்து போட்டு இந்த முக்கால்வாசி எடிட்டர் பண்ணுற வேலை தான் இல்லை எடிட்டர்ஸு. அது யாருன்னு தெரியல. எடுத்து இதில் விட்டு அவங்கள ஸ்லோ மோஷனில் இந்த காதை மட்டும் காட்டுறது, அதில் ஜிமிக்கி ஆடுறதை காட்டுறது, அவங்க அப்படியே சாரி அப்படி கையில் போட்டு கோயில் படி ஏறி வர்றது, அதெல்லாம் ஸ்லோ மோஷனில் போட்டு அதுக்கான ஒரு பாட்டை மெச்சிங்கில் போட்டு எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கல்ல எடிட்டிங்கில். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு பண்ணுங்க. இப்போ எல்லாம் ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது, நான் சினிமாவில் போய் ஜெயிச்சிடுறேன்னா மூஞ்சி மைலேஜ் நல்ல மூஞ்சி இருக்கணும். முதல்ல நீ கலரா இருக்கணும், உனக்கு தமிழ் பேச தெரியவே கூடாது. நடிப்பு நடிச்சா நடிக்காடி போ. இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொடுக்க காசு வச்சிருக்கியா? இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸாக ஆகலாம். பாரு, ஒரு டார்க் ஸ்கின் ஹீரோவை கூட சக்ஸஸாக கொண்டு வர்றதுக்கு 4 ஃபேர் ஸ்கின் கேர்ள்ஸ் தேவைப்படுது. எப்படி இருக்குல்ல? நல்லா இருக்கு சார். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.